என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸுடைய பேசிக்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் மீன் மீடியன் மோடு கண்டுபிடிப்போம். அந்த மீன் மீடியன் மோடு கண்டுபிடிக்கிறதுக்கு கொடுத்துக்கூடிய கேள்வி இண்டிவிஜுவல் டேட்டாவில் கொடுத்துருக்காங்களா, டிஸ்கிரீட் டேட்டாவில் கொடுத்துருக்காங்களா, கண்டினியூஸ் டேட்டாவில் கொடுத்துருக்காங்களான்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்க தெரியணும். இந்த அடிப்படை தெரிஞ்சதுனாவே கண்டிப்பாக மீன் மீடியன் மோடை அதுக்கு உண்டான ஃபார்முலாவை கரெக்டான ஃபார்முலாவை கொடுத்து நமக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இன்றைக்கி அது சம்மந்தமான பேசிக் கிளாஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சரவணகுமார் மேக்ஸிவர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம மற்றவங்களுக்கு செய்யலாம். ஃபஸ்ட்டு இண்டிவிஜுவல் டேட்டான்னு என்னென்னு சொல்லி பார்க்கலாம். இது இண்டிவிஜுவல் டேட்டான்னு சொல்லலாம் அல்லது இண்டிவிஜுவல் சீரியஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு நம்பர்ஸ் எல்லாமே கமா கொடுத்து எழுதிருந்தாங்கன்னா இதுக்கு பேர் தான் இண்டிவிஜுவல் டேட்டா. புரியுதுங்களா? ஒரு நம்பர்ஸ் இருக்குது, இந்த நம்பர்ஸ் எல்லாம் கமா கொடுத்து எழுதுனா இது பேர் என்ன, இண்டிவிஜுவல் டேட்டான்னு சொல்லலாம். அல்லது இதவே என்னென்னா ரா டேட்டா, RAW ரா டேட்டான்னு சொல்லலாம். அல்லது பாருங்கள், அது ஒரிஜினல் டேட்டான்னு சொல்லலாம். இதுக்கு இத்தனை பேர் இருக்குது. சொல்லுங்கள் பார்க்கலாம். இண்டிவிஜுவல் டேட்டாலும் ஒன்று தான், ரா டேட்டானாலும் ஒன்று தான், ஒரிஜினல் டேட்டானாலும் ஒன்று தான். வெறும் நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த நம்பர்ஸ் கமா கொடுத்துருப்பாங்க. இதுதான் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கின மார்க்ஸ். இதெல்லாம் மார்க்ஸ்னு எடுத்துட்டிங்கன்னு வைங்களேன், 20 மார்க்ஸ், 35 மார்க்ஸ், 45 மார்க்ஸ், 60 மார்க்ஸ், 70 மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க இப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இதுக்கு எப்படி மீன் கண்டுபிடிக்கணும், மீடியன் மோடு கண்டுபிடிக்கணும் நமக்கு தெரியணும். சரிங்களா? இந்த மாதிரி வெறும் நம்பர்ஸ் மட்டும் கொடுத்துருந்தா இது பேர் என்ன, இண்டிவிஜுவல் டேட்டா. சில டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மார்க்ஸவே பார்த்தீங்கன்னா ஏங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் 20 மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க, பிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் 35 மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க, சிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் 45 மார்க்ஸ், டிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் 60 மார்க்ஸ், ஈங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் 70 மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க இப்படி கொடுத்துருப்பாங்க. இந்த ABCDங்கிறதெல்லாம் என்னென்னா ஸ்டூடெண்ட்டுடைய நேம். இந்த 20 மார்க்ஸ், 35, 45, 60, 70ங்கிறது பார்த்தீங்கன்னா என்னென்னா அதோடைய மார்க்ஸ். சரிங்களா? ஒன்று இந்த டைப்பில் வரும் அல்லது இந்த டைப்பில் வரும். இது எல்லாமே என்னென்னா இண்டிவிஜுவல் டேட்டா தான். அந்த ABCDங்கிறது ஸ்டூடெண்ட்டோட பேர், நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக அப்படி கொடுத்துருப்பாங்க. புரியுதுங்களா? அப்போ இண்டிவிஜுவல் டேட்டா என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். வெறும் நம்பர் வரும், அந்த நம்பரை கமா கொடுத்துருந்தாங்கன்னா இது இண்டிவிஜுவல் டேட்டா. மேலே ABCDன்னு சொல்லி இந்த ஸ்டூடெண்ட்டோடைய பேர் கொடுத்து கேட்பாங்க. ஒரு இப்போ பாக்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு வைங்களா, இப்படி பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம என்னென்னா டிஸ்கிரீட் டேட்டாவில் எடுத்துக்கூடாது. புரியுதுங்களா? ABCDங்கிறது ஸ்டூடெண்ட்டோடைய பேர். ஏங்கிற ஸ்டூடெண்ட் 20 மார்க் வாங்கியிருக்காங்க இப்படியெல்லாம் சொன்னாங்கன்னா இது பேர் என்ன, இண்டிவிஜுவல் டேட்டா. சரி, அடுத்து பாருங்கள், செகண்டாக நம்ம பார்க்க போகிறது என்ன, டிஸ்கிரீட் டேட்டா. இந்த டிஸ்கிரீட் டேட்டா டிஸ்கிரீட் டேட்டான்னு சொன்னாலும் கரெக்டு தான், டிஸ்கிரீட் சீரியஸ்னு சொல்லலாம். டிஸ்கிரீட் டேட்டானா என்னன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இப்படி நம்மளுக்கு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த பாக்ஸில் ஃபஸ்ட்டாக வர்றது பாருங்கன்னா வேரியபிள், அது எக்ஸு. செகண்டாக வர்றது பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சியோட ஃபஸ்ட் லெட்டர் என்ன, F. புரியுதுங்களா? இப்போ நம்ம மார்க்ஸ் இருக்கான்னு வச்சுங்களேன். இப்போ இப்போ எக்ஸுங்கிறது நம்ம மார்க்ஸ்னு எடுத்துக்கலாம். எக்ஸுங்கிறது மார்க்ஸ், எஃப்ங்கிறது பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். எஃப்ங்கிறது என்ன, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்னு வச்சுக்கலாம். இப்போது மார்க்ஸ் பாருங்கள், 10 மார்க்ஸ், 20 மார்க்ஸ், இப்போ 30 மார்க்ஸ். ஒரு எக்ஸாம்பிளுக்கு எழுதுறேன், இப்போ 40 மார்க்ஸ்னு வச்சுங்களேன். ஃப்ரீக்வன்சிங்கிறது என்னென்னா இந்த 10 மார்க்ஸ் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. இப்போ ஒரு 5 ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு கிளாஸில் வாங்கியிருக்காங்கன்னா அதுதான் ஃப்ரீக்வன்சி. இப்போ 20 மார்க்ஸ் ஒரு கிளாஸில் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்கன்னு கேட்குறோம். இப்போ ஒரு 7 ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. 30 மார்க்ஸுங்கிறது ஒரு 9 ஸ்டூடெண்ட்ஸ், 40 மார்க்ஸுங்கிறது ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் இப்படி கொடுத்துருக்கான்னு வைங்களேன். இது எஃப்ங்கிறது ஃப்ரீக்வன்சிங்கிறது என்னென்னா அந்த மார்க்கு எத்தனை பேர் வாங்கியிருக்காங்க. அதாவது என்னென்னா ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு அக்கர் ஆகக்கூடிய வேல்யூக்கு பேர் தான் ஃப்ரீக்வன்சி. புரியுதுங்களா? 10 மார்க்கு அந்த கிளாஸில் 5 பேர் வாங்கியிருக்காங்க, அது பேர் தான் ஃப்ரீக்வன்சி. 20 மார்க்கு 7 பேர் வாங்கியிருக்காங்க, 30 மார்க் 9 பேர் வாங்கியிருக்காங்க, 40 மார்க் 10 பேர் வாங்கியிருக்காங்க. சரிங்களா? இப்படி வர்றது பேர் தான் டிஸ்கிரீட் டேட்டா. இந்த டிஸ்கிரீட் டேட்டாவை எப்படி எழுதலாம்னு பாருங்கள், உங்களுக்கு புரியிருக்காங்க. எக்ஸு, எஃப் இப்படி இருக்கும். ஃபஸ்ட்டு 2 பாக்ஸ் இருக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு பாக்ஸ் எக்ஸு, அடுத்த செகண்ட் இருக்கிறது எஃப் எழுதணும். இந்த எக்ஸில் பாருங்கள் 10, 20, 30, 40ன்னு இருக்கா. இது ஃப்ரீக்வன்சி என்ன வந்திருக்கு பாருங்கள், 5, 7, 9, 10. அதாவது ஃப்ரீக்வன்சி என்ன சொன்னேன், அந்த 10 மார்க்ஸ் எத்தனை பேர் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது தான் ஃப்ரீக்வன்சி. புரியுதுங்களாமா? இப்போ மார்க்ஸுங்கிறது ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இப்போது அந்த எக்ஸனுடைய டிஃப்ரென்ஸ் பாருங்கள், 10, 20, 30, 40. இதுக்கு எல்லாத்துக்கும் டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு எவ்வளோ வந்தது பாருங்கள். இதுக்கு எல்லாத்துக்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வந்தது, 10 வந்தது. இந்த மாதிரி ஈக்குவல் டிஃப்ரென்ஸ் வரலாம். அல்லது பாருங்கள், இதே எக்ஸு, எஃப் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இங்கே 10, இங்கே பாருங்கள், இங்கே 25, இங்கே ஒரு 30, இங்கே ஒரு 40. இப்போ பாருங்கள், இதில் அதே மாதிரி 5, 7, 9, 10 இப்படி எடுத்துருக்கேன்னு வைங்களேன். இங்கே 10 இருக்குது, இங்கே என்ன இருக்குது பாருங்கள் 25. இதோட டிஃப்ரென்ஸ் வேறு. 25க்கு 30க்கு டிஃப்ரென்ஸ் 5 வருது. 10க்கு 25க்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வருது, இதுக்கு 2க்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வருது பாருங்கள், 15 வருதுங்களா. 25க்கு 30க்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருது, 5.
அப்போ இந்த மாதிரி அன்ஈக்குவல் டிஃப்ரென்ஸ் கூட இருக்கலாம், இது ஈக்குவல் டிஃப்ரென்ஸ் கூட இருக்கலாம். இதை பற்றி நம்மளுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த மாதிரி பாக்ஸ் பெட்டி போட்டு கொடுத்துருந்தாங்கன்னா இது பேர் என்ன, டிஸ்கிரீட் டேட்டா. ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து வேரியபிள், அந்த வேரியபிள் நம்ம எக்ஸ்ன்னு சொல்லணும். செகண்டாக இருக்கக்கூடியதை ஃப்ரீக்வன்சின்னு சொல்லணும். அந்த இன்டர்வல் வந்து நம்மளுக்கு ஈக்குவலாக வரலாம் அல்லது ஈக்குவல் இல்லாமலும் வரலாம். அதை பற்றி நம்மளுக்கு கவலை கிடையாது. இப்போ புரியுதுங்களா? இண்டிவிஜுவல் டேட்டாலாம் சொல்லுங்கள் பார்க்கலாம். வெறும் நம்பர் மட்டும் கொடுத்துருப்பாங்க, அதை கமா போட்டு கொடுத்துருப்பாங்க. டிஸ்கிரீட் டேட்டாவில் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு 2 டேபிள் வரும். ஃபஸ்ட்டு டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா வேரியபிள், அதை எக்ஸ் எடுத்துக்கணும். செகண்ட் டேபிளில் ஃப்ரீக்வன்சி எஃப் எடுத்துக்கணும். அவங்க என்ன வேணால் கொடுக்கலாம், இங்கே ஹைட்டு வெயிட்டு எது வேணால் கொடுத்துட்டு போட்டோம். இங்கே வந்து என்ன கொடுக்குறத ஃபஸ்ட்டு இருக்கிறது எக்ஸு, செகண்டாக இருக்கிறது எஃப்னு நம்ம எடுத்துக்கணும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன, கண்டினியூஸ் டேட்டா. புரியுதுங்களாமா? அடுத்து என்ன, கண்டினியூஸ் டேட்டா. இதுவும் பாக்ஸில் தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் பாருங்கள், கண்டினியூஸ் டேட்டானாவே ஃபஸ்ட்டு நம்ம நல்லா நோட் பண்ண வேண்டியது என்ன, கிளாஸ் இன்டர்வல் கொடுத்துருவாங்க. அவங்களே வந்து என்னென்னா கிளாஸ் இன்டர்வலில் வர்றதுக்கு பேர் தான் கண்டினியூஸ் டேட்டா. இப்போது இதே மார்க்ஸை பாருங்கள், இதே மார்க்ஸு, இதே நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், மார்க்ஸு நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், இது எப்படி வரும்னு பாருங்கள். இதை வந்து நான் வந்து ஹரிசாண்டல் இருக்கிறத வெர்டிக்கலாக நான் ஃபஸ்ட்டு எழுதுறேன். மார்க்ஸு இப்போ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குன்னு வைங்களேன். இப்போ இது கிளாஸ் இன்டர்வல் என்னென்னா 0 to 10, 10 to 20, இப்போ 20 to 30 இப்படி கொடுத்துட்டு 0 to 10 மார்க்ஸ்க்குள்ளே எத்தனை பேர் வாங்கியிருக்காங்கன்னா 5, 10 to 20க்குள்ளே 7, 20 to 30க்குள்ளே 9. அதாவது இது வந்து என்னென்னா, இது வந்து கிளாஸ் இன்டர்வல். கிளாஸ் என்னோட ஃபஸ்ட் லெட்டர் சி, இன்டர்வலோடைய ஃபஸ்ட் லெட்டர் ஐ, இது சிஐன்னு எடுத்துக்கணும். நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை ஃப்ரீக்வன்சின்னு எடுத்துக்கணும். புரியுதுங்களா? இந்த இடத்துல எக்ஸுங்கிறது என்னென்னா மிட் பாயிண்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறது பேர் தான் எக்ஸ். அதை நான் பின்னாடி உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போதைக்கு என்ன டேட்டான்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுங்க. 0லேருந்து 10 மார்க்குள்ளே 5 பேர் வாங்கியிருக்காங்க, 10லேருந்து 20 மார்க்குள்ளே 7, 20லேருந்து 30 மார்க்குள்ளே 9 பேர் வாங்கியிருக்காங்கன்னு சொல்ல அர்த்தம். சரிங்களா? இதுதான் வந்து கிளாஸ் இன்டர்வல். 0 to 10ன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? அப்போ 10 to 20, இந்த 20 to 30 இதெல்லாமே கிளாஸ் இன்டர்வல். இப்போ கிளாஸ் இன்டர்வலில் நம்மளுக்கு 2 லிமிட் இருக்குது. அந்த லிமிட்டை பற்றி ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். பாருங்கள், இந்த 0ன்னு இருக்குது பார்த்தீங்களா? இந்த 0ன்னு கீழே இருக்குது பார்த்தீங்களா? இது இந்த 0, 10 இதெல்லாம் கீழே இருக்குது பார்த்தீங்களா? கீழே இருக்கிறதுக்கு பேர் இதெல்லாம் வந்து லோயர் லிமிட். சொல்லுங்கள் பார்க்கலாம். இது பேர் லோயர் லிமிட். இது மேலே இருக்கிறனால இதுக்கு பேர் என்ன, அப்பர் லிமிட். அப்போது கிளாஸ் இன்டர்வலில் நம்மளுக்கு 2 லிமிட் இருக்குது, லோயர் லிமிட் அண்டு அப்பர் லிமிட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 50 to 16 எழுதுறேன். எது லோயர் லிமிட், எது அப்பர் லிமிட்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். இது கீழே இருக்கிறனால இது லோயர் லிமிட். லோயரிலோட ஃபஸ்ட் லெட்டர் எல், லிமிட்டோட ஃபஸ்ட் லெட்டர் வந்து எல். அது ஷார்ட் ஃபார்மாக லோயர் லிமிட் எல்எல்னு எழுதிக்கிறேன். இது அப்பரில் இருக்கிறனால அப்பர் லிமிட் யூஎல்னு எழுதிக்கிறேன். சரிங்களா? அப்போது ஒரு கிளாஸ் இன்டர்வலில் 2 லிமிட் இருக்கும். கீழே இருக்கிறது லோயர் லிமிட், மேலே இருக்கிறது வந்து அப்பர் லிமிட். நமக்கு சில டெஃபினிஷன்லாம் நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. அதெல்லாம் அந்த பேசிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சதுன்னா இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். கிளாஸ் வித்துன்னு என்ன, கிளாஸ் மார்க்னு என்ன, இதெல்லாம் நம்ம தெரியணும். சரி, பின்னாடி உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ இந்த 3 டேட்டா இருக்குது பார்த்தீங்களா? இந்த 3 டேட்டாவுடைய எக்ஸாம்பிள்ஸ் இன்னும் உங்களுக்கு புரியுறக்கா கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட் இது பாருங்கள். இது இண்டிவிஜுவல் டேட்டான்னு சொல்லலாம், இண்டிவிஜுவல் சீரியஸ்னு சொல்லலாம். இந்த மாதிரி நம்பர்ஸ் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா இது பேர் என்ன, இண்டிவிஜுவல் டேட்டா. ஒரு 20 ஸ்டூடெண்ட்டோடைய மேக்ஸ் டெஸ்ட்டோடைய மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்த டிஸ்கிரீட் டேட்டானா இப்படி என்ன சொன்ன பாருங்கள், இப்படி பாக்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கூடிய இந்த சைஸ் ஃப்ரீக்வன்சின்னு கொடுத்துருக்காங்க. சைஸை நம்ம என்ன எடுத்துக்கணும், எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். ஃப்ரீக்வன்சி என்ன எடுத்துக்கணும், எஃப்னு எடுத்துக்கணும். இங்கே பாருங்கள், சைஸு 2, 4, 6, 8 எல்லாமே டிஃப்ரென்ஸ் பாருங்கள். 2, 2 வந்து வருது. புரியுதுங்களா இல்லையா? 8, 10, 12, 14, 16 டிஃப்ரென்ஸ் வந்து 2 வருது. ஆனால் இங்கே வந்து பாருங்கள், ஃப்ரீக்வன்சி வந்து இந்த ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், மார்க்ஸ் வந்து பாருங்கள் 25, 43, 38, 42, 33, 28, 29. இங்கெல்லாம் டிஃப்ரென்ஸ் 2 இருந்தது. இங்கே பாருங்கள் 25க்கு அப்புறம் 43, 43க்கு அப்புறம் 38. இங்கே டிஃப்ரென்ஸ் வந்து ஒரே மாதிரி இல்லைல்ல. இதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. ஃபஸ்ட்டு கொடுத்தக்கூடிய பாக்ஸை எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும், செகண்டாக இருக்கக்கூடிய பாக்ஸ் வந்து எஃப்னு எடுத்துக்கணும். சரிங்களா? இதுதான் வந்து டிஸ்கிரீட் டேட்டா. இதே மாதிரி தான் பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க. கண்டினியூஸ் டேட்டா என்ன சொல்லுன்னு பார்க்கலாம். கண்டினியூஸ் டேட்டா பொறுத்தளவு கிளாஸ் இன்டர்வல் கொடுத்துருப்பாங்க. பாருங்கள், மார்க்ஸ் எல்லாம் பாருங்கள். 0 to 10 மார்க்ஸ்க்குள்ளே எத்தனை பேர் இருக்காங்க, 2 பேர். 10 to 20 மார்க்ஸ்க்குள்ளே 5 பேர். 20 to 30 மார்க்ஸ்க்குள்ளே ஒருத்தவங்க இருக்காங்க. 30 to 40க்குள்ளே 3 பேர் இருக்காங்க. 40 to 50க்குள்ளே 4 பேர் இருக்காங்க. இப்போ மார்க்ஸ் வந்து இது வந்து என்ன, கிளாஸ் இன்டர்வலில் கொடுத்துருக்காங்க. இது வந்து என்ன, ஃப்ரீக்வன்சி. இப்படி இருக்கும்போது இந்த கண்டினியூஸ் டேட்டாவில் நம்மளுக்கு மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து எக்ஸ்க்ளூசிவ் டைப்பு, இன்னொன்று வந்து இன்க்ளூசிவ் டைப். நல்லா கவனிச்சுங்க, இதை வச்சு சொல்லித்தரேன். எக்ஸ்க்ளூசிவ் டைப், இன்க்ளூசிவ் டைப்னு என்னென்னு ஃபஸ்ட் பாருங்கள். இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ 0 to 10, இப்போ 10 to 20, இப்போ 20 to 13 இருக்குன்னு வைங்களேன். இங்கே வந்து இங்கே 2, 5, 1 இப்படி இருக்குது. சரிங்களா? இது வந்து எக்ஸ்க்ளூசிவ் டைப். இப்போ எக்ஸ்க்ளூசிவ் டைப்னு என்னென்னா, இது கிளாஸ் இன்டர்வல் அவங்க கொடுத்துருக்காங்க. கிளாஸ் இன்டர்வல் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், அவங்களே கொடுத்துட்டாங்க. இப்போது இது வந்து என்ன, இது வந்து
லோயர் லிமிட், இது வந்து என்ன அப்பர் லிமிட். ஒரு கிளாஸ்னுடைய ஒரு பாருங்க இதுதான் ஃபஸ்ட் கிளாஸ், அந்த ஃபஸ்ட் கிளாஸ்னுடைய அப்பர் லிமிட் அடுத்த கிளாஸ்னுடைய லோயர் லிமிட்டுக்கு அதே வேல்யூ வருது பாருங்கள். இங்கே 10 இருந்தால் இங்கே 10, இங்கே 20 இருந்தால் இங்கே 20, இப்படி வந்ததுன்னா இது பேர் என்ன எக்ஸ்க்ளூசிவ் மெத்தட்னு அர்த்தம். இங்கே 30 இருந்து இங்கே 40னா பாருங்கள் ஒரு கிளாஸ்னுடைய அப்பர் லிமிட் அடுத்த கிளாஸ்னுடைய லோயர் லிமிட்டாக வரும். இதுக்கு பேர் தான் என்னென்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் டைப். எக்ஸ்க்ளூசிவ் டைப்னா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு கிளாஸ்னுடைய அப்பர் லிமிட் அடுத்த கிளாஸ்னுடைய லோயர் லிமிட்டாக வரும். பாருங்கள் இந்த கிளாஸ்னுடைய அப்பர் லிமிட் அடுத்த கிளாஸுக்கு லோயர் லிமிட்டாக வந்திருக்கு, இந்த கிளாஸ்னுடைய அப்பர் லிமிட் அடுத்த கிளாஸுக்கு வந்து லோயர் லிமிட்டாக வந்திருக்கு. இப்படி வந்ததுன்னா இது பேர் எக்ஸ்க்ளூசிவ் டைப். இன்க்ளூசிவ் டைப்னா 0 to 9. இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 10 to 19, அடுத்து 20 to 29 இப்படி இருக்குன்னு வைங்களேன். இங்கே 1 4 இங்கே 3 இப்படி எழுதுகிறேன். ஒரு எக்ஸாம்பிளுக்காக எழுதுகிறேன், இந்த எக்ஸாம்பிள் எடுக்கலாம், ஒரு எக்ஸாம்பிளுக்காக இப்படி எடுக்கிறேன். இங்கே பாருங்கள் 0 to 9க்குள்ளே மார்க் வாங்கினவங்க எத்தனை பேர்? ஒருத்தர் வாங்கியிருக்காங்க. 10லேருந்து 19 மார்க்குள்ளே வாங்கினவங்க 4 பேர், 20லேருந்து 29 மார்க்குள்ளே வாங்கினவங்க 3 பேர். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 9ல் முடிஞ்சிருது, இங்கே ஆரம்பிக்கிறது எதில் ஆரம்பிக்குது பாருங்கள் 10ல் ஆரம்பிக்குது. புரியுதுங்களா? இப்படி இருந்ததுன்னா அது பேர் என்ன இன்க்ளூசிவ்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம மார்க் எடுக்கும்போது 0 to 9க்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான் நம்ம இங்கே கொடுக்க முடியும். 10ன்னு வந்தால் கண்டிப்பாக நம்ம இதை தான் நம்ம வந்து செலக்ட் பண்ணி ஆகணும். சரி, இதுதான் இன்க்ளூசிவ். எக்ஸ்க்ளூசிவ்னா ஒரு கிளாஸ்னுடைய அப்பர் லிமிட் அடுத்த கிளாஸ்னுடைய லோயர் லிமிட்டாக வரும். இன்க்ளூசிவ்னா பாருங்கள் டிஸ்கண்டினியூஸாக இருக்குது பாருங்கள். 0 to 9 இங்கே முடிஞ்சு அடுத்து பாருங்கள் 10 to 19ல் ஆரம்பிச்சிருக்கு. 9 வேறு 10 வேறு. புரியுதுங்களா? இப்படி இருந்தால் இது பேர் இன்க்ளூசிவ். இப்போது எக்ஸ்க்ளூசிவ்க்கு இன்க்ளூசிவ்க்கு வித்தியாசம் பார்த்துட்டோம். இப்போது இதில் வந்து 9.1 நம்ம இது கொடுக்க முடியாது. இதில் பாருங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் 9.1 இதில் மார்க் பண்ண முடியுமா? மார்க் பண்ண முடியாது. 9 வரைக்கும் தான் வந்து மார்க் பண்ண முடியும். 9.1 மார்க் பண்ண முடியாது. இங்கே 10லேருந்து 19 வரைக்கும் தான் மார்க் பண்ண முடியும். இந்த மாதிரி டெசிமலில் வர்றதுக்கு இல்லாமல் எது பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் மெத்தட் தான் பெஸ்ட்டு. இப்போ இந்த எக்ஸ்க்ளூசிவ் மெத்தடில் இந்த 0 to 10 10 to 20 இருக்குது பாருங்களேன். இப்போ 0 to 10 10 to 20 இந்த மாதிரி இருக்குல்ல, 20 to 30 இதுதான் எக்ஸ்க்ளூசிவ் மெத்தட். 10 10 20 20 வந்துருக்கு பார்த்தீங்களா? இங்கே 0 to இங்கே 9.9 வரைக்கும் வந்து இங்கே மார்க் பண்ணலாம். 10 வந்து இங்கே வந்துடணும். அதாவது டெசிமலில் வரக்கூடியது. புரியுதுங்களா? அந்த மாதிரி ஹோல் நம்பருக்கு வந்து இது வந்து பெஸ்ட். அதாவது ஹோல் நம்பராக இருக்கிறதுக்கு வந்து இன்க்ளூசிவ் வந்து யூஸ் பண்ணலாம். எக்ஸ்க்ளூசிவ் பொறுத்தனா ஹோல் நம்பருக்கும் யூஸ் பண்ணலாம், டெசிமலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? ஹோல் நம்பருக்கு யூஸ் பண்ணலாம், டெசிமலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். 9.99 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுக்கணும். 10ன்னு வந்தால் இங்கே வந்துடணும். அப்போ 20 இருக்குது பார்த்தீங்களா? 20 வந்து 9.99 வரைக்கும் கொடுத்துக்கலாம். 20 வரும்போது நம்ம இங்கே ஆரம்பிச்சுக்கணும். சரிங்களா? அப்போ எக்ஸ்க்ளூசிவ் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல் நம்பருக்கும் யூஸ் ஆகும், டெசிமலுக்கும் யூஸ் ஆகும். சொல்கிற மீனிங் புரியுதுங்களா? ஆனால் இன்க்ளூசிவில் அப்படி கொடுக்க முடியாது. இப்போ 9 வரைக்கும் இருக்குது, 9.1 நம்ம இங்கே கொடுக்க முடியாது. எக்ஸ்க்ளூசிவில் ஹோல் நம்பருக்கும் கொடுக்கலாம், டெசிமலுக்கும் கொடுக்கலாம். 0 to 10 10 ரெண்டு இடத்துல இருக்குது சார். 10 எங்கே மார்க் பண்ணணும்னா இங்கே 0 to 10 இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த 10ங்கிறது 9.99 வரைக்கும் இந்த அப்பர் லிமிட் எடுத்துக்கணும். 10ன்னா இங்கே வந்துடணும். இந்த இதில் வந்து 19.9 வரைக்கும் கொடுக்கலாம். 20னா கம்பல்சரி இங்கே வந்துடணும். இதில் கண்டினியூஸ் ரேட்டில் 2 டைப். ஒன்று இன்க்ளூசிவ், இன்னொன்று வந்து எக்ஸ்க்ளூசிவ். நம்மளுக்கு சம் வந்து இன்க்ளூசிவ் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இதுக்கு நம்ம கரெக்ஷன் ஃபேக்டர் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து எக்ஸ்க்ளூசிவாக இந்த மாதிரி மாற்றிட்டு தான் நம்ம வந்து சம் போடணும். இந்த கரெக்ஷன் ஃபேக்டர் பற்றியெல்லாம் நம்ம சம்ஸ் போடும்போது உங்களுக்கு வந்து கிளியராக சொல்லித்தரேன். இதில் மெயின் வந்து என்னென்னா இப்போ கிளாஸ் இன்டர்வலில் என்னென்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுங்க பார்க்கலாம். கிளாஸ் இன்டர்வல் நம்மளுக்கு தெரியணும் சம் போடுறதுக்கு. கிளாஸ் இன்டர்வல் என்னென்னா இப்போ 0 to 10ன்னு கொடுத்துருக்காங்கன்னு வைங்களேன். எது லோயர் லிமிட்? இது வந்து நம்மளுக்கு வந்து என்னென்னா லோயர் லிமிட், எல்எல்னு எழுதுறேன். இது வந்து என்ன அப்பர் லிமிட். சரிங்களா? இப்போ கிளாஸ் இன்டர்வலுங்கிறது என்னென்னா அப்பர் லிமிட்டையும் லோயர் லிமிட்டையும் மைனஸ் பண்ணி கிடைக்கிறது தான் கிளாஸ் இன்டர்வல். அப்பர் லிமிட் என்ன 10, லோயர் லிமிட் என்ன 0. அப்போ 10 - 0ங்கிறது 10 தான் வந்து என்னென்னா கிளாஸ் இன்டர்வல். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 20 to 13 கொடுத்துருந்தாங்கன்னா அப்பர் லிமிட் என்னென்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்பர் லிமிட் வந்து 30 மைனஸ் லோயர் லிமிட் என்ன 20. அப்போ 30 - 20 வந்து என்ன 10. இதுதான் வந்து என்ன கிளாஸ் இன்டர்வல். இது இப்படி கிளாஸ் இன்டர்வல்னு சொல்லலாம், அல்லது இது எப்படி சொல்லலாம்னு பாருங்கள், கிளாஸ் வித்துன்னு சொல்லலாம். சொல்லுங்கள் பார்க்கலாம். கிளாஸ் இன்டர்வல்னாலும் ஒன்று தான், கிளாஸ் வித்துனாலும் ஒன்று தான். புரியுதுங்களா? அப்போது இது நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். கிளாஸ் இன்டர்வல்னாலும் ஒன்று தான், கிளாஸ் வித்னாலும் ஒன்று தான். அப்பர் லிமிட்லேருந்து லோயர் லிமிட்டை வந்து மைனஸ் பண்ணி கிடைக்கிறது தான் பேர் கிளாஸ் இன்டர்வல் அல்லது கிளாஸ் வந்து வித். புரியுதுங்களா? அடுத்து கிளாஸ் லிமிட் பார்த்துட்டோம். கீழே இருக்கிறது லோயர் லிமிட், மேலே இருக்கிறது வந்து அப்பர் லிமிட். அடுத்து மிட் வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லி நம்மளுக்கு சம்மில் வந்து அடிக்கடி நம்மளுக்கு கேட்பாங்க. கரெக்டுங்களா? மிட் வேல்யூ. இந்த மிட் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இங்கே பாருங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் 0 to 10 இருக்குங்களா? இந்த மிட் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு அப்பர் லிமிட்டையும் லோயர் லிமிட்டையும் ஆட் பண்ணி டிவைட் பை 2 அப்படின்னு போட்டுக்கலாம். அல்லது லோயர் லிமிட் ப்ளஸ் அப்பர் லிமிட் டிவைட் பை 2 எப்படி போட்டாலும் எல்லாம் ஒன்று தான். ஏன்னா நம்ம ரெண்டையும் ஆட் தான் பண்ண போகிறோம். அப்போ இங்கே 0 to 10
இங்கே அடுத்து வந்து 10 to 20 இருக்கணும் வைங்களா. இங்கே என்ன லோயர் லிமிட் என்ன 0, அப்பர் லிமிட் என்ன 10 டிவைட் பை 2, 0 + 10 வந்து என்ன 10/2, 10/2 வந்து என்ன 5, 5ங்கிறத மிட் வேல்யூ. புரியுதுங்களா? இதுதான் எக்ஸ். அப்போ 0க்கு 10க்கு நடுவில் வந்து மிட் வேல்யூ என்ன 5. அப்போ 10க்கு 20னா லோயர் லிமிட்டையும் அப்பர் லிமிட்டையும் ஆட் பண்ணலாங்களா. 10 + 20 டிவைட் பை 2 என்ன வரும்னு பாருங்கள் 30/2. 30/2ங்கிறது நமக்கு என்ன 15. இதுதான் வந்து என்ன மிட் வேல்யூ. புரியுதுங்களா? அப்போ நம்ம கொஸ்டினில் இந்த மிட் வேல்யூ கண்டுபிடிக்க சொல்கிறது நம்ம அடிக்கடி வரும். இப்போ வந்து எக்ஸ்எஃப் தான் நம்மளுக்கு வந்து இந்த சம்மில் நமக்கு தேவை. கரெக்டுங்களா? கிளாஸ் இன்டர்வல் கொடுத்துருவாங்க. மிட் வேல்யூ நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? ரெண்டையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணணும். 0 + 10 10/2 வந்து 5, 10 + 20 30/2 வந்து 15, 20 + 30 50 வருமா, 50 டிவைட் பை 2 வந்து 25. இந்த மாதிரி தான் வந்து ஆட் பண்ணணும். இந்த மிட் வேல்யூ கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா ஞாபகம் வச்சுங்க. கண்டினியூஸ் டேட்டா கொடுக்கும்போது மிட் வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி கிளாஸ் இன்டர்வலும் நம்ம வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? இந்த எக்ஸ்க்ளூசிவ் டைப் வரும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது என்னென்னா கரெக்ஷன் ஃபேக்டர் யூஸ் பண்ணி இதை வந்து கண்டினியூஸாக மாற்றினதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சம் போடணும். அதை வந்து பின்னாடி வரக்கூடிய வீடியோவில் உங்களுக்கு வந்து 1 by 1 வந்து சொல்லித்தரேன். பொறுமையாக பாருங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு புரியும். நம்மளுக்கு வந்து என்ன மொத்தம் 3 வகையான டேட்டா இருக்குது. இண்டிவிஜுவல் டேட்டா, டிஸ்கிரிட் டேட்டா, கண்டினியூஸ் டேட்டா. இது கரெக்டாக கண்டுபிடிக்க தெரிஞ்சிட்டாலே நம்ம வந்து சம்ஸ் வந்து கரெக்டாக வந்து சால்வ் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம மற்றவங்களுக்கு செய்யலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.